வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ நம்ம பொடி சிக்கன் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் நான் 3/4 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். மைதா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க. கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸு, பெப்பர் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இது மெயின் இன்க்ரீடியன்ஸாக அந்த பொடி சிக்கனுக்கு நம்மளுக்கு இட்லி பொடி தேவைப்படுது. அந்த இட்லி பொடி இது நம்ம வீட்லயே அரைச்சது. அந்த லிங்க் மேல ஐபால்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு மிளகா, எண்ணெய் இதுதான் தேவைப்படுது. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொடி சிக்கனுக்கு நம்ம சிக்கன் கொஞ்சம் ஊற வைக்கணும், மசாலெல்லாம் போட்டு. வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஊற வைக்கிறதுக்கு தேவையானது சிக்கனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன், மைதா 2 ஸ்பூனு, உப்பு, பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அதுக்கு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். நான் போனோட தான் போடுறேன். உங்களுக்கு போன்லெஸ்ஸா வேணுனாலும் போன்லெஸ் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் அளவு போட்டுக்கோங்க. மைதா சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் மைதா, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இதை அப்படியே கலக்கிடலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்கலாம், கலக்கி வச்சுக்கலாம். இப்ப நம்ம மாவு போட்டு எல்லாம் கலக்கியாச்சு. இந்த மாதிரிதான் இருக்குது. இப்படியே இருந்தா போதும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு. பொடி சிக்கனுக்கு ஊற வச்ச சிக்கன் நல்லா ஊறிடுச்சு 1/2 மணி நேரம். இந்த மாதிரி இருக்குது. இப்ப இது பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஒரு வடக்கல் வச்சு நான் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப இது ஒரு பீஸா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க போன்லெஸ் கூட போட்டுக்குங்க. பாருங்க, சிக்கன் போட்டு உடனே திருப்பிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பிக்கோங்க. பாருங்க, நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப எடுத்துடலாம். இதுக்கு மேல மாவு நிறைய கோட்டிங் இருக்க கூடாது. இந்த மாதிரி அளவா இருக்கணும். பாருங்க, இப்படி நல்லா உள்ள வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பொடி சிக்கனுக்கு சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்ப வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு தாளிச்சிடலாம். பொடி சிக்கன் தாளிக்கிறதுக்கு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கிறேன். எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பூண்டும் பொடியா கட் பண்ணி இருக்குது. ஒரு 5-6 முந்திரி எடுத்துக்கோங்க. உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இட்லி பொடி எடுத்து வச்சிருக்கிறேன். எண்ணெய். இதை வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். பொடி சிக்கன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் வடை சட்டியில. காஞ்சிருச்சு. கொஞ்சமா சீரகம் போட்டுக்குங்க. சீரகம் பொரிஞ்சதையும் மிளகா போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகா. பூண்டு போட்டுக்கலாம். லைட்டா அப்படி வறுத்துருங்க. லேசா வணங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. எண்ணெய் மட்டும் அளவா பார்த்து ஊத்திக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது. நிறைய ஊத்தினீங்கன்னா ஒரு மாதிரி ஆகி போகும். இந்த சின்ன வெங்காயம் வணங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சின்ன வெங்காயம் வணங்கினது போதும். இப்ப எடுத்து வச்சு இந்த முந்திரி சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஒரு ஓட்டு ஓட்டிருங்க. அது அதுல வறுபடுறதே போதும். இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். அப்படியே இட்லி பொடி சேர்த்திக்கலாம்.
இட்லி பொடி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்குங்க. இப்ப இது உப்பு பத்தாததுக்கு உப்பு பார்த்துட்டு போட்டுக்குங்க. எனக்கு பத்தல, நான் இவ்வளவு உப்பு போடுறேன். இப்ப டேபிள் சால்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த உப்பு எல்லா பக்கம் படுற வரைக்கும் பரட்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு காரம் பத்தலைனாக்க கூட நீங்க இன்னும் கொஞ்சம் இட்லி பொடி சேர்த்திக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சிக்கன் பொடிக்கறி ரெடி ஆயிருச்சு. வேறையில மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் பொடிக்கறி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இட்லி பொடியோட லிங்க் மேல ஐபார்ல கொடுத்துருக்குறேன், நீங்க பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும், கொஞ்சம் சட்டில்டான டேஸ்ட்ல இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க இது எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப முதல் தடவை பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.